நம சிவாயா. சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்துல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவை. உலக ஆன்மீக மக்கள் அனைவருக்கும் சித்தர் சிவலோக நாயகியின் பணிவார்ந்த வணக்கங்கள். என்ன நேர்களே, இதுவரை எத்தனையோ எபிசோட் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பார்க்க போகிற எபிசோட் கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது உலக ஆன்மீக மக்கள் அடியாள்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, சிவதீட்சை யார் யார் வாங்கலாம், அந்த சிவதீட்சை வாங்கினா எப்படி இருக்கணும், அது சன்னியாசிகள் மட்டும் தான் வாங்கணுமா, அதுவும் பிரம்மச்சாரிகள் தான் வாங்கணுமா, குடும்பஸ்தர்கள் வாங்கக்கூடாதா, தீட்சை வாங்கின பிறகு கல்யாணம் பண்ணக்கூடாதா, இப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்குறீங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு சிறந்த விளக்கத்தை அளிப்பதற்காகவே அடியாளின் குருநாதர் சிவகுருநாதர் நமசிவாய சுவாமிகள் திருவண்ணாமலையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். வாங்க நேர்களே, குருநாதரை சந்திக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் நமசிவாயா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏருடைய மலரான் உன்னை நான் பணிந்து ஏத்தல் செய்த தீருடைய பிரம்மாபுரமேவிய பொம்மானவன் என்றே. ஓம் நமசிவாயா. திரு அண்ணாமலை அர்க்காசத்தி மறுப்பா திருவடியிலே சரணம். அடியருடைய சீடர் சர்க்குரு சித்தர் சிவலோகநாயகி சுவாமிகள் இந்த தீட்சையை பற்றி பல ஆன்மீக பக்தர்களும் பல ஆன்மீகவாதிகளும் சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளக்கத்தை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். அடியேன் உலக மக்கள் ஆன்மீக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக சில விளக்கங்களை தங்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துகிறேன். ஓம் நமசிவாயா. தீட்சை என்பது தீட்சை பெற வேண்டுமா பெற வேண்டாமா என்று ஒரு கேள்வி எழுந்துள்ளது. தீட்சை பெற வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை, பெற வேண்டாம் என்ற கட்டாயமும் கிடையாது. தீட்சை பெற வேண்டும் என்று மனதிலே நினைப்பவர்கள் கண்டிப்பாக தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது குடும்பத்தில் இருப்பவர்கள் தீட்சை பெறலாமா, குழந்தை குட்டிகளோடு இருக்கலாமா என்று கேட்கிறார்கள். கண்டிப்பாக குடும்பத்திலே இருப்பவர்களும் தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். இதில் எந்த ஒன்று தவறும் இல்லை. பிரம்மச்சாரிகளும் சன்னியாசியாக ஆகக்கூடியவர்களும் முறையான ஒரு குருவினிடத்திலே முறையான தீட்சை பெற வேண்டும். தீட்சை பெற்று சில ரகசியங்களை, ஆன்மீக ரகசியங்களை, ஆன்மீக நெறிமுறைகளை, ஆன்மீக ஒழுக்கமான நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அவ்வளவுதான். ஆகவே தீட்சை தாராளமாக தீட்சை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளவர்கள், பக்தியில் உள்ளவர்களும் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் தீட்சை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் நடந்து கொள்ளலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் தீட்சை பெற்றால் அதற்குண்டான விவரங்களும் குருவின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சன்னியாசிகளாக சிவனடியார்கள் ஆக வேண்டும் தீட்சை பெறுபவர்களும் அதற்குண்டான ஆன்மீக விளக்கத்தையும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். தீட்சை என்பது 3 வகைப்படும். நயன தீட்சை, பரிச தீட்சை, மானசீக தீட்சை. இது 3 வகைப்படும். குருவின் அருளால் அவர்களுக்கு மனதிலே எந்த குருவினத்திலே தீட்சை வாங்கும் என்று அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறதோ, ஒரு ஆன்மீக பக்தி ஏற்படுகிறதோ, எந்த குருவினத்தை அவர்களுக்கு முழுமையாக நம்பிக்கை ஏற்படுகிறதோ அவர்களிடத்திலே சென்று தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஜாதக ரீதியாக தீட்சை பெற்றுக்கொள்வோர் கண்டிப்பாக ஜாதகத்தினுடைய அந்த முற்பிறவி கர்மங்களையும் கர்ம வினைகளையும் அந்த பாவங்களையெல்லாம் முறையாக குருவின் அருக்கடத்தால் அதை தீர்த்து தீட்சை பெற்றுக்கொள்வது இன்னும் மிக சால சிறந்தது. நமது ஆன்மீக வாழ்க்கையிலே குடும்பத்தில் இருந்து கொண்டு தீட்சை வருவோர் தனது மனைவி மக்கள் குழந்தை குட்டிகளோடு நல்லபடியான முறையில் அந்த சிவ ஒழுக்கத்தை சிவ நெறியை கடைபிடித்து தீட்சை பெற்று ஆன்மீக வீதியிலே ஆன்மீகத்துந்து ஆற்றலாம். சன்னியாசிகளும் பிரம்மச்சாரிகளும் முறையாக தீட்சை பெற்று அந்த ஆன்மீக ஒழுக்க நெறியிலே கடைபிடித்து முறையாக, அதாவது சமூக தொண்டையும் பிறருக்கு நல்லது செய்யும் எண்ணத்துடனும் சமூக ஒழுக்கத்துடனும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பக்குவத்துடனும் சமூக தொண்டை பெருந்தொண்டாய் தன் வாழ்நாளை அர்ப்பணிக்கக்கூடியவர்களும் தீட்சை பெற்று இந்த தீட்சை பெற்று சமூக மக்களுக்கான ஏழை எளியவர்கால மக்களுக்கான உதவியை செய்யும் பொழுது, இந்த தீட்சை பெற்று செய்யும் பொழுது இன்னும் மனம் வலிமை கிடைக்கிறது. நாம் அதாவது உலக சிந்தனை ஐம்புலன்களையும் சுட்டறுத்து 6ஆம் நிலையாகிய ஓம் நமசிவாய ஓம் நம நாராயணா என்ற நாமத்தை மனதிலே நினைத்து கொண்டு நாம் நம்முடைய ஆன்மீக சித்தாந்தத்தையும் ஆன்மீக யோக தவ பலன்களையும் நாம் அதையும் கடைபிடித்து கொண்டு நம்மால் ஒருவருக்காவது நம்மால் பரிபூர்ணமாக உதவி செய்ய முடிகிறதே என்ற மன உறுதி ஏற்படும். அந்த மனத்தின் தன்மையை நாம் அனைவருக்கும் உதவியாக இருக்க வேண்டும். நம்ம இல்லாதவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நம்மால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த தர்ம சிந்தனை, அந்த நீதி வலுவா தன்மை, அந்த தர்மத்தின் அருக்கடாட்சம் இந்த தீட்சை பெறுவதனால் நாம் யோக தவத்தில் ஈடுபடுவது நமது மன வலிமை அடைந்து இந்த சிந்தனைகள் எல்லாம் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையாக இருந்து சமூக சிந்தனையாக இது செயல்பட நமக்கு வலிமையை குறிக்கிறது, உதவுகிறது. ஆகவே தீட்சை பெற நினைப்பவர்கள் தாராளமாக ஒரு நல்ல குருவிடத்தில் தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. தீட்சை பெற நினைப்பவர்கள் ஜாதகத்தை
குருவினிடத்திலே கொடுத்து அதன் தன்மைக்கு ஏற்றவாறு தீட்சை பண்ணலாம். குரு அவர்கள் இதற்கு தீட்சை இப்பொழுது கொடுக்கலாம், இல்லை இதற்கு காலகட்டங்கள் இருக்கிறது, இதற்கு இன்னும் இத்தனை இடங்களுக்கு தான் இந்த ஜாதகாருக்கு தீட்சை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய ஞானத்தின் அருக்கடாச்சத்தால் அவருடைய குருநாதருடைய அனுக்கிரகத்தால் தேவப்பிரசன்னம் மூலம் பார்த்து அவர்களே சொல்லிவிடுவார்கள். ஆகவே அந்த காலகட்டத்தில் தீட்சை பெற்று நாம் செயல்படும் போது நமது சிந்தனையும் நமது ஆன்மீக பக்தியும் வலிமை பெற்று நாம் சிவனே அருக்கடாச்சம், சிவனுடைய பாதமே அருக்கடாச்சம் என்று நம்முடைய ஆத்மா அவருடைய சிவனுடைய சிந்தனையில் இருந்து நம்முடைய இறுதி காலகட்டத்திலையும் நமது மனம் அமைதி அடைந்து நமக்கு ஒரு ஆன்மீகமான ஒரு வேதனை இல்லாத ஒரு கஷ்டமில்லாத ஒரு மல்லிகை பூவாய் நம்முடைய ஆத்மா அவன் அருக்கடாச்சத்திலே சென்றடைக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்திலிருந்து தீட்சை பெற்று நெறியை கடைபிடிப்பவர்களும் சன்னியாசிகளும் சிவனடியார் நடிப்பவர்களும் நல்லபடியானமோ இந்த அருக்கடாச்சம் கண்டிப்பாக நம்முடைய அருக்கடாச்சம் கிடைக்கும், நம்மளை நல்வழிப்படுத்தும். ஆகவே தீட்சை ஒரு இறைவனிடத்திலே நாம் மனதையும் அவனுடைய இறை மன்னத்திலே நம்முடைய உணர்வும் இறை உணர்வும் நம்முடைய இதயத்திலும் இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு பரிபூர்ணமாக நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே தீட்சை பெற நினைப்பவர்கள் இன்னும் பல ஆலோசனைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இதை பற்றி இன்னும் அதிகமான விளக்கங்களை சொல்லலாம். ஆகவே மக்கள் அனைவரும் ஆன்மீக சிந்தனையில் உள்ளவர்களும் இறை பக்தியிலே உள்ளவர்களும் தனக்கு உண்டான சந்தேகங்களை தனக்கு எந்த குருவினிடத்திலே கேட்டால் நமக்கு நல்லபடியான முறையில் தெளிவு ஏற்படுமோ அந்த குருநாதத்திலே கேட்டு தெளிந்து கொள்ளலாம். இன்று மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் இன்று ஏராளமானவர் இந்த அதிகமாக இந்த தமிழ் தேசத்திலே இந்த தமிழ் மண்ணிலே ஆன்மீக பூமியிலே இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள். வேறு ஏதேனும் இன்னும் மேலும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள் கீழே உள்ள அடியனுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அடியனுடைய பல விஷயங்களை ஆன்மீக விஷயங்களை கேட்டு தெளிவு பெறலாம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடியனுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளும் போது அடியன் தங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் சங்கடப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அடியன் யோக தியானத்தில் இருக்கும் கட்டத்திலே நான் அதை முடித்துவிட்டு சரியான முறையிலே பக்தர்களுக்காக அதுக்கு உண்டான விளக்கத்தை கண்டிப்பாக நல்லபடியான முறையில் தெரியப்படுத்தி அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அனுகிரகத்தை ஏற்படுத்த முடியும். ஆகவே நமக்கு பிடித்த குருவை நாம் தான் தேடி செல்ல வேண்டும். நம்மிடம் குரு தேடி வரமாட்டார். குருவை நாம் கண்டுபிடிப்பது நம்முடைய வைராக்கியம், நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய ஒரு தர்ம சிந்தனை, ஒரு நீதிமலுவா சிந்தனை இவைகள் அருக்கடாச்சத்தாலும் நம்மளுடைய பிறவி பயனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே உலக ஆன்மீக பக்தர்களும் ஆன்மீகவாதிகளும் இறை நம்பிக்கை உடையவர்களும் எதை பற்றியும் சங்கடப்பட வேண்டாம். எல்லாம் சிவபெருமானின் செயல், திரு அண்ணாமலையான செயல். என் குருநாதர் ஸ்ரீ திருவண்ணாமலையிலே ஜீவசமாக இருந்ததில் என் குருநாதர் ஸ்ரீ மகா யோகி காட்டு சிவா சித்தர், ஸ்ரீ குகை நமச்சிவாய சுவாமிகள், ஸ்ரீ விருப்பாச்ச சித்தர், இந்த ஸ்ரீ ஈசானிய சித்தருடைய அருக்கடாச்சத்தாலும் என்னுடைய மானசீக குருநாதர் ஸ்ரீ பழனி போகர் சித்தருடைய அருக்கடாச்ச மகிமையாலும் இன்னும் பல விளக்கங்களை வரும் எபிசோடுகளிலே தாங்கள் சந்தேகங்களை அடியேன் தங்களுக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் எந்த சந்தேகமானும் சரி, ஜாதக ரீதியான சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, திருமண தடை பற்றிய சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, திருமணம் தள்ளி போகிறது என்ற சந்தேகங்களும் சரி, உடல் பணி சம்பந்தப்பற்றிய விஷயங்களாலும் சரி, உடல் உபாதாரம் சரி, குடும்பத்துடைய கஷ்டங்களாலும் சரி, படிப்பு ஞானம், வேலை வாய்ப்பு மற்ற அனைத்து இந்த உலக நடவடிக்கையில் உள்ள விஷயங்கள் அனைத்தை பற்றியும் தாங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் ஆன்மீக விஷயங்களை கேட்டு அடியனிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம், திருநீலகண்டம், தில்லை சிதம்பரம். ஓம் நமசிவாயா. என்ன நேர்களே, தீட்சை பற்றின அத்தனை விளக்கங்களையும் அடியாள் குருநாதர் சிவகுருநாதர் நமசிவாய சுவாமிகள் விளக்கம் அளித்தார். இந்த ஆன்மீக தகவல் அனைத்தும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம். இதன்படி மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு யூடியூப்பில் திருவண்ணாமலை சிவகுருநாத சித்தர் அப்படின்ற சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் பல ஆன்மீக தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்பது அடியாளின் பணிவான வேண்டுகோள். ஓம் நமசிவாயா. ஓம் நமசிவாயா.